ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எபிசோட் 7 ஆஃப் எப்படி தானோ பாட்காஸ்ட். இந்த எபிசோடில் நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அட்வைஸ் கொடுக்க போகிறோம். மீன்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நாங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தும் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறோங்கிற சீக்ரெட்ஸ், ஒரு சில சீக்ரெட்ஸை நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சீக்ரெட், ஷெட்யூல்டு கால்ஸ். லைக் நாங்கள் அந்த ஹோல் வீக்கில் எங்களால் சுத்தமாகவே பேச முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் சண்டே 11 ஸ்டார்ட் பண்ணுவோம். 11 கன்ஃபார்மாக என்ன ஆனாலும் எதர் ஏஞ்சல் வில் கால் மீ ஆர் ஐ வில் கால் ஹர். அதை நான் என் ஃபோனில் ரிமைண்டராகவே செட் பண்ணியிருக்கேன். கால் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக 11 அலாரம் அடிக்கும். இஃப் வி ஹாவ் நாட் டாக் அண்ட் லைக் நாங்கள் அந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் பேசவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1 hour or 2 hour எத்தனை மணி நேரம் போகும்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் 11 ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நாங்கள் ஷெட்யூல் பண்ணி கால் பண்ணிப்போம். இந்த டேட்டில் இந்த டைமில் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூலாக, ஒரு பிளான்டாக நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிப்போம். ஓகே, செகண்ட் சீக்ரெட் ஹாவ் அன் ஓப்பன் கான்வர்சேஷன். நீங்கள் இப்போது ஐம் இன் அ டிஃப்ரெண்ட் சிட்டி, அலெக்ஸாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் சிட்டி. ஐ திங்க் யூ கைஸ் ஆல் நோ தட். பட் அதனால நிறையா டிஃப்ரென்சஸ் வரும் எங்களுக்குள்ள. ஆர் வில் ஜஸ்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அதனால எங்கள் மைண்ட் செட்டும் நிறைய மாறும்ல. ஸோ எனக்கு ஏதாச்சுன்னா நான் ஓப்பனாக அவகிட்ட ஷேர் பண்ணுவேன், அவளுக்கு ஏதாச்சுன்னா அவள் ஓப்பனாக எங்கிட்ட ஷேர் பண்ணுவாள். இட்ஸ் நாட் லைக் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இட்ஸ் லைக் யூனோ, நீ இப்படி சொல்லுறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுடி, நீ ஏன்டி இப்படி சொன்ன, ஒரு அந்த மாதிரி. நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்கன்னா நீங்கள் சொல்லணும் நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்கன்னு. இல்லைனா அவளுக்கு என்றைக்குமே தெரியாது, அவளுக்கு புரியாது. ஷீ வில் நாட் பி டூயிங் இட் வாண்டட்லி. பட் இஃப் யூ டோன்ட் டெல் ஹர், ஷீ வில் நெவர் நோ அண்ட் ஷீ வில் நெவர் ஸ்டாப் டூயிங் இட். அண்ட் உங்களுக்கு ஒரு பாயிண்டில் வெறுத்துரும், நீங்களும் விட்டுருவீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை. அதனால ஆல்வேஸ் ஹாவ் அன் ஓப்பன் கம்யூனிகேஷன். நீங்கள் இப்படி நீ பண்ணுறது எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லி கூட அவங்க திருப்பி பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் அது தாராளமாக விட்டு போயிருங்க. அது நோ பிரச்சனை. ஆனால் நீங்கள் சொல்லாமலே விட்டு போனீங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ have an open communication, try to make them understand, and even if they don't, then you can be like, okay, இது நம்மளுக்கு செட் ஆகலைன்னு நீங்கள் வரலாம். ஓகே, இப்போது தேர்ட் சீக்ரெட், பிஸி. அவங்க கன்ஃபார்மாக பிஸியாக இருப்பாங்க, நீங்களும் கன்ஃபார்மாக பிஸியாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் வேறு சர்க்கிளில் இருக்கீங்க. வேறு சர்க்கிளில் இருக்கும்போது அவங்களோட டைமிங்ஸ், அவங்க அந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ போத் ஆஃப் தெம் வில் நாட் நோ வாட் யூ கைஸ் ஆர் டூயிங். ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணுறப்போ அவங்க எடுக்கலன்றக்காக என்ன நமக்கு ப்ரையாரிட்டியே நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. தே வில் பி இன் சம் ஒர்க் ஆர் கிளாஸில் இருக்கலாம், காலேஜில் கிளாஸில் இருக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. லைக் அவங்க பிஸியாக இருப்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுட்டு விடுறது பெட்டர். லைக் இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக பேசணும், யூ நீட் தம்னா ஜஸ்ட் மேக் அ டெக்ஸ்ட், ப்ரோ ஆஃப்டர் யுவர் ஒர்க் இஸ் ஓவர் கால் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கூப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. அதனால அவங்க பிஸியாக இருப்பாங்கன்றதை புரிஞ்சுட்டு விடுங்க. சும்மா அதுக்காக சைல்டிஷாக சண்டை போடக்கூடாது. இதே மாதிரி ஒரு தடவை நினச்சி சம்திங் ஹேப்பன் அண்ட் ஐ வாஸ் லைக், நான் கூப்பிட்டேன். லைக் அப்போ லேட் ஆகிடுச்சு. அவள் வீட்டில் லைக் லேட்டாலாம் ஃபோன் கால் பேச விட மாட்டாங்க அலெக்ஸா வீட்டில். ஸோ ஐ வாஸ் லைக் ஃபக், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ நீடட் ஹர். ஸோ ஐ கால்ட் ஹர். அப்புறம் 2 ரிங்கில் கட் பண்ணிவிட்டு நான் மெசேஜ் போட்டேன், ப்ரோ ஐ நீட் யூ, ஆர் யூ ஃப்ரீ அப்படின்னா. ஒரு 5 நிமிஷத்துலேயே அவள் பார்த்தோடனே கால் வந்துடுச்சு. லைக் அவள் திட்டுவாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, நான் கால் பண்ணியிருந்தா அப்போது. லைக் இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட், யூ ஜஸ்ட் ஹாவ் டு லெட் தெம் நோ தட் யூ வாண்ட் தெம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் சும்மா போர் அடிக்குதுன்னு கூப்பிட்ட கால் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சொன்னாதான் தே கேன் ஆல்சோ பி லைக், சரி சம்திங் இஸ் இம்பார்ட்டண்ட், இதை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு. ஜஸ்ட் லெட் தெம் நோ அண்ட் they will. like நீ கால் பண்ணப்போ it was like I guess it was 11 இல்ல? ஆமாம், கண்டிப்பாக வீட்டில் மாட்டிருந்தா சரிப்படி வாங்கியிருப்பேன். பட் இவன்றனால நான் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு வேற ஒரு ரூம்குள்ளே போய் டோர் லாக் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓ தெரியலையா வீட்டுக்கு? இப்போ வரைக்கும் தெரியாது. சரி, நல்லது. சரி, நெக்ஸ்ட் சீக்ரெட் இஸ் growth. ஸோ நான் கன்ஃபார்ம் நான் பெங்களூர் போய் மாறியிருப்பேன். டு யூ அக்ரி? யா, கன்ஃபார்ம் நீயும் காலேஜில் போய் மாறி இருக்க. of course. And like everything is, you were not the same person we were when we met. We were not the same person in college, school, nothing. எனக்குமே மாறி இருக்கோம். அதை புரிஞ்சுக்க நான் உன் மாற்றத்தை புரிஞ்சுக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். நீ என் மாற்றத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அக்செப்ட் ஹர் சேஞ்ச், ஹர் க்ரோத், த வே ஷீ வியூஸ் as well as the way I
வியூ திங்ஸ். இப்போது நீங்கள் வந்து எங்களை ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருக்கும். லைக் நத்திங் இன் அஸ் இஸ் லைக் சேம். லைக் எங்கள் ஃபேமிலி வித்தியாசம் இருக்கும், மைண்ட் செட்ஸ் வித்தியாசம் இருக்கும், ஃபேஷன் சென்ஸ் வித்தியாசம் இருக்கும், எவ்ரிதிங். எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே வந்து 2 எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் மாதிரி. அவள் வந்து லைக் அவள் ஒரு எண்டில் இருப்பாள், நான் ஒரு எண்டில் இருப்பேன். ஏன்னா ஷீ லைக்ஸ் டு எக்ஸ்ப்ளோர், ஷீ லைக்ஸ் டு லைக் என்ஜாய் ஹர் லைஃப். ஆனால் என்னை பொறுத்த நானும் அப்படி தான். ஆனால் என்னென்னா என் ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வீட்டுக்குள்ளே இருப்பேன். நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன், எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் வந்து வீட்டில் எக்ஸ்ட்ரீம் ட்ரெடிஷன், எக்ஸ்ட்ரீம் வில்லேஜ் சைடு அந்த மாதிரி. இவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் மாடர்ன் கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் தான். But like understanding each other's differences is what makes friendship beautiful. உன்ன மாதிரியே ஒரு ஆளை வச்சு நீ என்ன ப்ரோ பண்ண போற? இல்ல கஷ்டம். என்ன மாதிரியே நான் ஒரு ஆளை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இட்ஸ் லைக் having 2 different things and trying to make it still work. இப்போ வந்து இதுல என்ன ஒரு பியூட்டி தெரியுமா? நீ வந்து சம்டைம்ஸ் என்ன மாதிரி மாறுவ. லைக் உனக்கு பிடிக்கும்ல சாரி கட்டி ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு, அந்த மாதிரி பிடிக்கும். எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து உங்க கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்கிட்ட இருந்தும் நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்றோம் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட். Yeah, we get to be different things with different people. Yeah. மேக் டைம் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், இதான் 5th சீக்ரெட். அதாவது நாங்கள் 2 பேரும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்போம் நிறையா. இப்போது இவகிட்ட கால் பேசுகிறேன்னா நான் வேறு யார் கால் வந்தாலும் இக்னோர் தான் அடிப்பேன். அந்த மாதிரி தான் அவளும் வேறு யார் கால் வந்தாலும் இக்னோர். லைக் ரொம்ப ரேர் இம்பார்ட்டன்ட் காலு, அர்ஜென்ட் காலு, காலேஜ்லேருந்து டியூட்டர் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் 2 minutes ப்ரோ நான் திருப்பி கூப்பிட்றேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு போனோம். அதை விட்டுட்டு ஹோல்டில் வச்சுட்டு போனால் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு செம்ம காண்டாகும். அந்த ஹோல்டுக்கார அக்கா வந்து பேசுவாங்க, திஸ் கால் இஸ் நவ் இன் ஹோல்ட் அப்படின்னு சொல்ற அக்கா திருப்பி ரீல் அந்த மாதிரி திருப்பி சுத்திட்டு இருப்பாங்க. அதை கேட்க எவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கும் தெரியுமா? திருப்பி கேட்டுட்டே இருக்க கடுப்பாகுங்க. அண்ட் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு அவங்க ப்ரையாரிட்டி கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணிடுவாங்க. அதனாலே அதை நம்ம பண்ணக்கூடாது. கால் பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு அர்ஜென்ட்டாக வேறு ஏதோ வேலை வருது, இல்லை யாரோ குறுக்கா வந்துட்டே இருக்காங்க சும்மா நொய்யினே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சிப்ளிங்லாம் வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரோ நான் திருப்பி கூப்பிட்றேன் ப்ரோ, இவன் என்ன ரொம்ப கடுப்பேற்றுறான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போய் அவனால 4 சாத்திட்டு அதுக்கப்புறம் ரூம்குள்ளே வந்து லாக் பண்ணிட்டு வந்து பேசுவேன். ஏன்னா தட் மேட்டர்ஸ். அவங்களுக்கு நம்ம கொடுக்க ப்ரையாரிட்டியை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கான டைமை அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா அவங்க லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்றக்காக அவங்கள ஃபோனில் வச்சுட்டு இந்த சைடு நமக்கு அது வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த ப்ரையாரிட்டி பண்ணுற ஃபீல் அவங்களுக்கு போகாதனால அவங்களுக்கு அது என்ன ஆகும்னா மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா ஆகும். அதனால அந்த மாதிரி ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட தான் பேசுகிறல்ல இந்த டாபிக் பற்றி. நம்ம 2 years இருந்திருக்கோம்ல ப்ரோ லாங் டிஸ்டன்ஸில். ஆமாம். இல்லை உன்னோட இன்னொரு லாங் டிஸ்டன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பற்றி தான் நான் வந்து இந்த ஹோல்டெல்லாம் இந்த மேட்டர்லாம் வந்துச்சு. அதுக்கும் மேலே அந்த லாங் டிஸ்டன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். அவன் வந்து தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளை தெரிச்சுக்கிட்டு ஓடுற அளவுக்கு நாம ஆயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் எதுவுமே பண்ணல. அவங்க பின்னாடி வந்து நின்னாங்க, நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. நாங்கள் திரும்பி நாங்கள் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கோம். ஹோல் லைக் எங்களை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து எங்களை பார்க்குறாங்க. அவங்க எங்களை பார்த்தாங்களான்னு தெரியல, ஆனால் நாங்கள் அவங்கள பார்த்தோம். வண்டியை திருப்பிட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடினாங்க. அதை நாங்கள் பார்த்து திரும்பி விழுந்து சிரித்தோம். ரோட்ல வந்து எல்லாரும் எங்களை பார்த்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து வெக்கமான சுடு சரணை எதுவுமே இல்லாமல் நாங்கள் கீழே விழுந்து சிரிச்சுட்டு இருந்தோம். பட் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நம்மளை பார்த்து ஒருத்தவங்க ஓடுற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம்ல. சரி, சீக்ரெட் நம்பர் 6 இஸ் பேசிக்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஹாவ் நியூ ஃப்ரெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் தட் தே will have to make time for their friends as well. லைக் நீங்கள் கூப்பிட்டா சரி அவள் ஃப்ரெண்டு கூட இருக்கான்னு சொல்லி அவள் வச்சுட்டான்னு கோவெல்லாம் படாதீங்க. நாங்கள் சண்டே கால்ஸ்ன்னு சொன்னோம்ல, சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்லேயே தங்குவாங்க சண்டே எல்லாம். அப்போ வந்து வி கேனாட் ஹேவ் தட் சண்டே கால்ஸ். நான் வந்து அவளுக்கு மெசேஜ் போட்டுருவேன், ப்ரோ என் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ, என்னால் சண்டே கால் இப்போதைக்கு பண்ண முடியாது, சண்டே ஈவினிங்கில் பேசலாம் இல்லை மண்டேயில் பேசலாம், சாரின்னு மெசேஜ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் ஐ ஹேவ் டு மேக் டைம் ஃபார் மை நியூ ஃப்ரெண்ட்ஸ் as well as I still love her, she's still a priority அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் அவளை புரிய வைங்க. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. You don't have to always have 1 friend or 2 friends or 3 friends. You can have more friends as long as they understand and accept that
you don't belong to them, you will be fine. யா ரொம்ப ரொம்ப கரெக்ட். அண்ட் 7th சீக்ரெட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஃபீலிங்ஸ். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்க்கு. அதாவது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து கம்பல்சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துல ரொம்ப லோவாக இருக்கும்போது நான் இவகிட்ட வந்து கேட்டிருக்கேன், ஏன் ப்ரோ என்னை விட்டுட்டு போனேன், நீ இருந்திருந்தா இந்த இடத்துல வந்து நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன்ல, நீ இருந்திருந்தா ஆப்போசிட்டில் இந்த பர்சனை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருப்பேன்ல, என்னால் அதை பண்ண முடியலல்ல, எனக்காக யாருமே அதை பண்ணலை, யாருமே எனக்காக நிற்கல, நீ இருந்திருந்தா நின்றுருப்ப, அந்த இடத்துல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ப்ரோ அப்படின்னு ஒரு நாள் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி அழுதேன். அந்த டைமில் கன்ஃபார்மாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் தட் ஹவு மச் ஐ வேல்யூ ஹர். நான் வந்து அவளை எவ்வளோ வேல்யூ பண்ணுறேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவளை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுறது எனக்காக தான் இருக்கும். ஏன்னா அதை அடிக்கடி அவள் பண்ணுறா, அடிக்கடி வந்து அவள் அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறா, அவளோட ஃபீலிங்ஸை வந்து அவள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும் நான் அவளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எனக்கு தெரியும் நான் அவளுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ரையாரிட்டியில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஜஸ்ட் பிகாஸ் வி எக்ஸ்ப்ரெஸ் ஆர் ஃபீலிங்ஸ், நாங்கள் மிஸ் பண்ணுறோம், எனக்கு நீ தான் இம்பார்ட்டண்ட், நீ தான் எனக்கு முக்கியம், சும்மா வாய் வார்த்தைக்கு இல்லைங்க, சொல்கிறது மட்டும் இல்லை, செயல்லையும் காட்டணும். செயலில் காட்டினாதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களும் உங்களை அதே மாதிரி வேல்யூ பண்ணுவாங்க. சும்மா நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் எப்பயும் உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்களும் சும்மா பேச்சுக்கு ரிட்டன் சொல்லுவாங்களே ஒழிய நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னா வரமாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்றக்காக அவங்க பேச்சுக்கு ரிட்டன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வேலை பண்ணி காட்டினீங்கன்னா நமக்காக இவன் அன்றைக்கி நின்னா அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையாவது அவங்க வந்து உங்களுக்காக நிற்பாங்க. அதனால தயவு செஞ்சு எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ். எஸ். அப்புறம் வந்து சீக்ரெட் நம்பர் 8 இஸ் டோன்ட் ஜஸ்ட் டாக், லிசன் டு தெம். ஒன் மோர் பிரச்சனை என்னென்னா, ஐ ஃபீல் லைக் தே டெல் நோ, கால் பண்ணி அவங்களுக்கு அப்டேட் கொடுங்க. உன் லாங் டிஸ்டன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அப்டேட் கொடுக்கணும், அப்டேட் வாங்கவும் செய்யணும்ல. என்னோட not சில ஃப்ரெண்ட்ஸ், some friends are like that only. ஃபோன் எடுத்தேன்னா they'll talk and then only they'll keep talking. நான் நாமா வார்த்தை மட்டும் போட்டால் போதும், அதை விட அதிகமாக இல்லை. அண்ட் ஐ டோன்ட் டாக் டு தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தட் மச் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் அ பிளேஸ் டு கம்யூனிகேட் வித் தெம், ஐ டோன்ட் ஹாவ் அ பிளேஸ் டு டாக் டு தெம் அபவுட் மை வரிஸ். அப்படிங்கிற ஒரு இடத்துல why would I go voluntarily call them all the time? I do call them, நானே வாலண்டியராக கால் பண்ணுவேன், அவங்களும் வாலண்டியராக கால் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் as much as with the people who I can talk to as well. எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுற பீப்புள் எல்லாம் ஆக்சுவலி பிடிக்காது to have in my life because for me it's just like negative vibes மாதிரி. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் ஜஸ்ட் கீப் டாக்கிங். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சூப்பராக பண்ணுறீங்க, என்ன அப்டேட்ஸ் கொடுக்குறீங்க, அது இதுன்னு பெருசாலாம் பீத்திக்க வேணாங்க. அவங்களும் பீத்திக்கிட்டோம் உங்ககிட்ட. let them also have a conversation, let them also be like, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக செட் ஆகிட்டாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட்டே ஆகலை, எல்லாம் அவங்க பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் இஸ் நாட் அபவுட் சேர்ந்தோமா பேசினோமா கிளம்பினோமா. அவங்களையும் பேச விடுங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையாக கேளுங்க. லிசனிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா லிசன் பண்ணால் தான் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றினும் தெரியும். எஸ். ஓகே, இப்போ வந்து 9th பாயிண்ட், டூ ஆக்டிவிட்டீஸ் டு கெட் டு நோ த நியூ தெம். அதாவது என்னென்னா, நம்ம கால் பேசுகிறோன்னா ஒரு 1 hour பேசுகிறோன்னா அந்த 1 hour வந்து சும்மா அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க யூஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு திங் யூஸ்ஃபுல்லாக பண்ணோம்ல. அதுக்கு வந்து நானும் ஏஞ்சலும் என்ன பண்ணுவோன்றதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நாங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப எங்கள் கான்வர்சேஷனில் வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லாத பட்சத்தில் நாங்கள் வந்து Q&A விளையாடுவோம். சும்மா கூகுளில் வந்து Q&A போட்டால் வரும். இல்லைனா வந்து நாங்கள் வந்து ரீல்ஸ் எடுத்து வச்சுருப்போம். எங்களுக்குன்னு ஒரு அது என்ன சேவிங் பேஜ், இன்ஸ்டாகிராமில் கொலாபரேஷன் ஆல்பம் இருக்குது. அந்த ஆல்பமில் வந்து நாங்கள் இந்த மாதிரி கால் பேசுகிறப்போ இல்லை வந்து மீட் பண்ணுறப்போ என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் அதில் போட்டு வைப்போம். ஸோ நாங்கள் வந்து ஏதாவது ரீல் பார்க்கும்போது questions to ask your best friends அந்த மாதிரி ரீல்லாம் வந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுருவோம். நாங்கள் கால் பண்ணுறப்போ அந்த questions எல்லாம் கேட்டு எங்களை பற்றி நாங்களே இன்னும் நிறையா தெரிஞ்சுப்போம். ஸோ பேசிக்கலி இப்போ அவள் வந்து நிறைய மாறி இருப்பாள். லைக் அவள் இருக்கிற இடம் வேறு, நான் இருக்கிற இடம் வேறுங்கிறனால எங்கள் 2 பேருக்கும் இருக்க சர்க்கிள் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக மாற்றிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பீப்புள் கேன் அஃபெக்டிவ்ல அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா லைக் மாறி இருந்தோன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு விளையாடுறப்போ தெரிஞ்சுக்கலாம். we get to know about ourselves. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நாங்கள் நிறையா பண்ணுவோம். திஸ் ஆர் தட் விளையாடுவோம். அப்புறம் குவிசோவா பஸ்ஸோவா ஏதோ ஒரு பஸ்ஃபீட் அந்த ஆப்பில் போயிட்டு
குவிஸ் மாதிரி விளையாண்டு எங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அந்த மாதிரி நாங்கள் வந்து சேர்ந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உன்னி வளருது, நாங்களே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். Yes. Podcast also might be a result of this doing same activities together. Yeah. Okay, 10th secret is don't be afraid. Long distance friendships will help you grow. லைக் நீங்கள் பயந்துடாதீங்க, ஐயோ இவ விட்டு போகிறாளா, இல்லை லைக் இடத்த விட்டு போகிறா, இல்லை புது காலேஜுக்கு போகிறா, இல்லை ஏதாச்சும் போகிறா, மாறிடும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாறிடும், டிஸ்டன்ஸ் வந்துடும், ஸ்பேஸ் வந்துடும், கேப் வந்துடும், எதுவுமே அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கேன் ஹெல்ப் யூ அவுட் ஸோ மச், இம்ப்ரூவ் யுவர் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், யுவர் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் சம்ஒன் எல்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே நிறைய க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் வந்து பயந்துட்டு ஐயோ முடிஞ்சுப்பா சாமி ஐயோ அப்படின்னாலும் யோசிக்காதீங்க. இட் கேன் க்ரோ, இட் வில் க்ரோ. அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்குன்னு அமைஞ்சது உங்கள் விட்டு போகாதுங்க. லைக் இஃப் யூ கைஸ் புட் எஃபர்ட் இட் வில் ஸ்டே வித் யூ. இப்போ ஐ கேன் சே கான்ஃபிடென்ட்லி தட் Alexa and my friendship has grown after these 2 years of our long distance friendship more than it was there before, because I think munadi we were in a group setting and now we have an individual friendship away from a lot of people, which has helped us grow. எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து இன்னுமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்ல மாதிரி இருக்குது. முன்னாடியும் புரியும், பட் இப்போ வந்து லைக் ஐ கேன் கெஸ் ஹர் நெக்ஸ்ட் மூவ் அளவுக்கு தெரியும், அந்த அளவுக்கு மாறி இருக்கு. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படி மாறும். யூ ஜஸ்ட் ஹாவ் டு புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் இன் டு இட். இந்த ஐடியாஸ், நாங்கள் சொன்ன சீக்ரெட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ எம் ஷோர் தட் யூ வில் ஹாவ் அ ப்ராஸ்பரஸ் லாங் லவ்விங் ஃப்ரெண்ட்ஷிப் ரிகார்ட்லெஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். பிகாஸ் மனசுக்கு எங்கெங்க இடம் இதெல்லாம். திஸ் வாஸ் ஆர் 10 secrets. Now நாங்கள் வந்து திஸ் இஸ் ஏஞ்சலோட புக் ரெக்கமெண்டேஷன் கார்னர். ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் புக் தட் நான் வந்துட்டு அழுக அலெக்ஸா கூப்பிட்டு ப்ரோ என்னை விட்டு போயிடாத ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஐ ரிமெம்பர். அது வந்து நான் உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு இருந்தேங்க. எங்கள் வீட்டில் சமைக்கணும்னு சொல்லிட்டு சண்டே தான் வெங்காயம் வெட்டிட்டு இருந்தேன். திடீர்னு மேடம் கூப்பிட்டு அழுன்னு அழுகுறாங்க. ஏன்டி அழுகுறேன்னு கேட்டா, என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல ப்ரோ அப்படின்ட்டு. ஏன் இப்படி கேட்குற அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுச்சு உன் புருஷன் வீட்டுக்கு போயிட்டேன்னா என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல அப்படின்னு கேட்டு அழுன்னு அழுகுறா. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. பிகாஸ் அதுவும் இல்லை, ஒரு லைஃபோட சேஞ்ச் தான். ஐ நோ அப்போ வந்து என்னோட சுச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் இவன் என்னை புரிஞ்சுப்பான்னு எனக்கு தெரியும். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக பிரேக் ஆகாதுங்க. நாங்கள் பேசாமல் போனாலுமே லைக் ரொம்ப தூரமாக போனாலுமே பேசலை அப்படின்னா கூட என்னைக்கு மீட் பண்ணாலும் நாங்கள் நார்மலாக இதே மாதிரி கான்வர்சேஷன் தான் வச்சுப்போங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. Yes. So the book is Everything I Know About Love by Dolly Alderton. இது வந்து நான் லைப்ரரியில் தான் நான் வந்து சரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி லைப்ரரியிலேருந்து தான் என்ன பாரோ பண்ணேன். அண்ட் ஐ ஜஸ்ட் நோ வெரி வெல் தட் என்கிட்ட காசு சேரும்போது, இந்த யூடியூப்லேருந்து ஏதாச்சும் காசு வரும்போது நான் அந்த புக்கை திருப்பி நான் வாங்குவேன்னு. பிகாஸ் இட் வாஸ் லைக் அ வெரி வெரி நைஸ் புக் அபவுட் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்டிங், just like life in general. And I think everyone can read it, everyone can get something from it. And இந்த புக்கு பற்றியே நான் ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். பண்ணவும் முடியும். ஸ்டோரி டைமில் வேணால் அது ஸ்டோரி சொல்லலாம். ஆமாம், சொல்லிடலாம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் செக் அவுட் தட் புக். அமேசானில் இருந்தால் வாங்க போகிறேன். ஓகே கைஸ், திஸ் வாஸ் ஆர் 7th episode. I hope that in the advices, secrets எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் டு மெயின்டைன் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஈதர் சம்ஒன் ஹூ இஸ் கோயிங் லாங் டிஸ்டன்ஸ், ஆர் இப்போவே லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, ஆர் ஜஸ்ட் லைக் எனி ரெகுலர் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட இந்த அட்வைஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு எங்களுக்கு தோணுது. பிகாஸ் we have a successful friendship. I hope you guys too have a successful friendship. இன்னும் ஏதாச்சும் அட்வைஸ், சீக்ரெட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குன்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. We will also grow and hope you also grow with us. Like, share, subscribe. Bye.